இப்போலாம் அங்கே என்ன வேலை பார்க்குறோன்றது பெருசு கிடையாது, எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றது தான் பெருசு இப்போலாம். அப்போ காசே இருக்காதான், மரியாதை தான் ஜாஸ்தி இருக்குமா. இப்போ காசு நிறைய இருக்குது, ஆனால் மரியாதை கிடைக்கல யாருக்கு. ஏன்னா காசு மெயின் தான். காசு தான் இருந்தால் தான் உலகமே மதிக்குது. உலகம் மட்டும் இல்லை, நம்ம உள்ளே இருக்கவங்களே சொந்தத்துக்குள்ளேயே அவ்வளோதான். புருஷ முண்டாட்டிக்குள்ளேயும் அதுதான். எல்லாமே காசு வேணும். காசு இருந்தால் தான் எல்லாத்துக்குமே வேணும். பிள்ளைங்களே காசு இருந்தால் தான் மதிக்குதுங்க. காசு இல்லைன்னா தூக்கி வெளியே தூக்கி போட்டுருதுங்க. பிள்ளைங்களே என்ன சேர்த்து வச்சுருக்கேன்னு கேட்குதுங்க. சேர்த்து வைக்கல, நீ ஒன்றுமே சேர்த்து வைக்கல, நீ விரால விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லுதுங்க. என்னத்தான் எனக்கு சம்பாரிச்சிச்சேன்னு கேட்குதுங்க. அதனால் காசு மெயின். என்ன வேலை செய்கிறோம்லாம் கேட்கக்கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் காசு கட்டுக்கட்டாக வீட்டில் இருக்கணும். அதுவும் லட்சுமியும் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துக்கிறோம். அவன் எப்படி கொண்டு வந்து